ஏற்படும் போது, நம்ம எதிர்பார்த்த பதில் வராத போது சோர்வு வரும். நிறைய பேர் கூட தேர்தல் முடிவுலாம் வரும்போது நம்ம இவ்வளோ ஜெபம் பண்ணமே, அப்போ இப்படி நடந்துட்டேல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் கர்த்தர் ஜெபிக்க சொன்னார், ஜெபம் பண்ணுவோம். முடிவு அவருடைய கையில் இருக்குது, அவ்வளோதான். அப்படி இருந்துட்டா சோர்வு வராது. நீங்கள் உன்னை எதிர்பார்த்து இப்படி தான் நடக்கணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தா, ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுக்கிறாரு, தாமதப்படுத்துறாருன்னா அவர்கிட்ட 1000 காரியம் இருக்காதுல்ல. 1 2 இல்லை, பல திட்டங்களை தேவன் மறைத்து வைத்திருப்பார். அதன்படி அவர் செயல்படுவார். நம்ம குறுகின புத்தியில் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி இல்லை, கர்த்தருக்கு தான் தெரியும் எப்படி எப்போ எது நடந்தால் சரின்னு சொல்லி. அதே மாதிரி தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சபையிலும் சரி, ஊழியத்திலும் சரி, நம்ம வேலை ஜெபிக்கணும், செயல்படணும். கர்த்தருக்கு அதை எப்படி செயல்படுத்தணும், எப்போ செயல்படுத்தணும்னு ஆண்டவருக்கு